டோர்னமெண்டோட ஒரே செமிஃபைனல் மேட்ச் யூஜே பிரதர்ஸ் வர்சஸ் தலசக்தி பிரதர்ஸ். ரெண்டு டீமுக்கான மேட்ச். 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல்ல 1 ஓவர் பவர் பிளே. 3 bowler யூஸ் பண்ணணும். சொன்னால் எங்கள் சைக்கில் விக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அஜய் எல்லா மேட்சும் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ட்ராவல் ஆகி போகுதா. அங்கே ஃபீல்டில் வெரைட்டி போய்க்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் 1 bounce 2 bounceல பவுண்ட்ரியா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்ல ஃபீலிங்கை போட்டு இங்கே 3வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 3 ரன்னை கொண்டு வந்திருக்காரு இங்கே விக்கி. ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் உரிமையான செகண்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்டில் வச்ச ஃபீல்டுக்கு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர். 1 2வது ரன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. 2 பால்லையும் தெளிவாக கனெக்ட் பண்ணி 5 ரன் கொண்டு வந்திருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் போகலன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க கார்த்தி நல்லா டேக் ஆன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. பாலோட ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் பிள்ளையார். ஸோ வாகனம் வேறு இடி ஹெவியாக அடிச்சுக்கிறதுக்கு மழை வர மாதிரி இருக்குது. பார்க்கலாம் செமி முடிஞ்சிட்டா கூட நல்லாயிருக்கும் மேட்ச்சு. சான்ஸ் ஃபார் ஒய்டு போயிருக்கு. ஒய்டோட 3க்கு 6 மாறிடுச்சு. பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு இங்கே சிங்கிள். பாலோட 5th ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. அங்கே ஃபீல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளேயே ஓட்டாங்க இங்கே ஃபாஸ்ட்டாக 2 ரன். அப்புறம் பால் ஒரு நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரீ ஹிட் பாலை விக்கி ஃபுல்லாக மறிச்சுன்னாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அட்வான்ஸாகவே கரெக்டாக டிவைட் ஆகி வரதை கணிச்சு போய் நின்னார் இங்கே உப்புலி சிங்கிள். லாஸ்ட் 1 more குயிக்கோ டெலிவரி செம்ம பேஸில் போட்டிருக்காரு. டாட் பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேலாம் நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் யூஜே பிரதர்ஸ். செகண்ட் ஓவர் போட எங்கள் பிங்கோ ஃபாஸ்ட்டாக எடுத்தார். ஆளே இல்லாத திசையில் இது கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். மறிச்சு அடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாரான்னு பார்த்தா விரட்டி வந்துக்கிருந்தாரு. பிடிக்க முடியலங்க. 1 more பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. பாலோட தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. பிங்கோட பிடிக்க முடியல. பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் விரட்டி வந்தார். நோ சொல்லிட்டாருங்க. தெளிவாக கால் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க விக்கி. ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். லாங் ஆனில் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு. அங்கே சேக்லி விக்கெட்டு நல்லா டேக் ஆன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் ஆகாஷ். லாஸ்ட் 1 more ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் திரும்பினார். சான்ஸ் ஃபார் ஒய்டுக்கு வாய்ப்பா டாட் பால் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டபுள் பண்ணதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு இங்கே பிங்கோ. ஒரு டாட் பாலோட 2வது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க யூஜே பிரதர்ஸ். தேர்ட் ஓவர் போட எங்கள் கவின் சைக்கிள் பிளேயர். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் தட்டிட்டு 2 கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகாஷ் ஃபாஸ்ட்டாக அந்த எண்டு போயிட்டாரு. இந்த எண்டில் பிள்ளையாரும் வந்துட்டாருங்க. 2 ரன். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு கேட்சுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க. நல்லா டேக் ஆன் பிள்ளையாரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே கவின். பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு இங்கே டாட் பால். பாலோட 5th ஒன் வர்ற விட்டு பலார்னு ஒரு அரை. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா. அங்கே பிரதீப் வரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாரா. ஐயோ சேஃபா விழுந்துட்டாருங்க. சேஃபாகவே இருங்க லைனில். பவுண்ட்ரி போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு. குயிக்கராக 1 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 more ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க இங்கே 6. 1 more 6. இந்த முறை ஆகாஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு. 6ஓட இங்கே 3வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 4ஓட ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பால் கேப்பில் போனால் அது பவுண்டரியாக தான் இருக்கும். எஸ் போயிடுச்சுங்க இங்கே பவுண்டரி. எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி டாட் பால். நிற்க வச்சு மாறுறாங்களா. எஸ் மாறிட்டாங்க. விக்கெட். பாலோட தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விக்கெட்டுங்க. பவுலரே புஷ்டார் அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்டாக மாறும். பாலோட ஃபோர்த் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? சரியான ஹைட்டு போயிடுச்சுங்க இங்கே டிஸ்டன்ஸும். சூப்பர் 6 இங்கே ஆகாஷ் பேட்டில் இருந்து. அவரோட ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன். ஒன் மோர் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க இங்கே 6. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே 6ஓட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 50 அடிச்சிருக்காங்க. 51 டார்கெட் பார் தலசக்தி பிரதர்ஸ். சொன்னா எங்கள் சைக்கிள் இருக்கிறது கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கிருத்திக். நான் சைக்கிளாக சேக். எல்லா மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாரு எங்கள் கார்த்தி. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே பின்னாடி ஃபீல்டர் பிள்ளையார் இருக்காரு. நல்ல ஸ்டாப். குயிக்கரான த்ரோங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரி போயிருதான்னு பார்த்தா வெரைட்டி போய்க்கிருக்காரு. விக்கி ஸ்டாப் பண்ண முடியலங்க. போயிடுச்சு இங்கே பவுண்டரி. தேர்ட் ஒன். சுற்றிருக்கான ட்ரை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. புடிச்சாருங்க இங்கே ஆகாஷ். நல்லா டேக்கன். விக்கெட்டை இழக்கிறாங்க. நீ பேஸ் பண்ணா எங்கள் உப்புளி பிரதீப். அப் டு ஆக்கிங் லென்த். வித்தே கொடுக்காத பந்து. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயர். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க இங்கே. பவுண்ட்ரியோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர். நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் இருக்காரு. சிங்கிள். சிங்கிளோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. செகண்ட் ஓவர் போட எங்கள் பாலு. சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? அங்கே ராஜா விரட்டி வந்துருக்காரு. மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே. 2 ரன். போன பால் ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர். இந்த முறை பிள்ளையார் ஃபீல்டர் போயிடுச்சுங்க இங்கே 6. நேருக்கு நேர் அலட்சியமாக கார்த்தி பேட்லேருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. போன பால் ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா? ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பார்த்தா போயிட்டாருங்க ஃபீல்டர். நல்ல எஃபோர்ட். பவுண்டரி போகலை. நோ பால் ப்ளஸ் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஆக்கிங் லென்த். வித்தே கொடுக்காத பந்து. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஃபாஸ்ட்டாக விரட்டி போய் 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே ராஜா ஃபீல்டர் போயிடுச்சுங்க இங்கே 6. சூப்பரான ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? அங்கே ராஜா இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். ஸோ பார்க்கலாம். மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ரிமைனிங் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஒன் மோர் பால். உடச்சி போட்ட பால். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே விக்கி ஃபீல்டர் போஸ்டாருங்க. நல்லா டேக்கன். உப்புலியோட விக்கெட் இங்கே பறி போகுது. 2 ஓவருக்கு 31 அடிச்சிருக்காங்க. 32 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 12 பந்துக்கு 19 அடிக்கணும். தேர்ட் ஓவர் போட எங்கள் பிள்ளையார். சான்ஸ் ஃபார் ஒய்டு ஏக்கர். தெளிவாக போட்டிருக்காரு. பேட்டில் பட்டு தான் வந்திருக்கு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காரு. பிடிச்சி அடிக்கலைன்னு நினைக்கிறேன். 2 ரன். பாலோட தேர்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே கீர்த்திக் நல்ல டேக்கன். சூப்பரான கேட்சு. முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே. நீ பேட்ஸ்மேனா இங்கே பிங்கோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பிளேயர் 3 பாலுக்கு 2 ரன்னு நல்லா போட்டிருக்காரு. சொன்ன இப்போ சைக்கிள் பிங்கா சப்போர்ட் பண்ணி வந்தார். டாட் பாலா ஒயிட் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன். பவுலர் கைக்கே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சாருங்க இங்கே பிள்ளையார். ஃபாஸ்ட்டாக போன பால். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி விலகி வந்தார். ஆனால் டாட் பால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். தரையோட தரையாக தான் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? பிள்ளையாரே விரட்டி போய்க்கிருக்காருங்க இங்கே. கீப்பர் எண்ணில் பிடிச்ச அடிச்சாருங்க இங்கே. ஆகாஷ் விக்கெட் கொடுத்துருக்காங்க.
விங்கோட விக்கெட்டு இங்கே பறி போயிருக்கு. எக்ஸலன்ட் ஃபீல்டிங். அங்கே 6 பாலுக்கு 15. போன மேட்ச்சில் 6க்கு 10 போட்ட ராஜா ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. டாட் பால். ரெமினி இருக்கு 5க்கு 15 செகண்ட் ஒன் எடுத்துட்டு வந்து காலே போட்டான்னு சொல்லலாம். ரன்னுக்கு வாய்ப்பா. விக்கெட்டா நாட் அவுட். தேர்ட் ஒன் 4க்கு 15. நோ பால் போட்டு தப்பு பண்ணிட்டாரு. இங்கே நோ பால் போன காரணத்தினால 4க்கு 14. சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. அங்கே கேட்சை பிடிக்கிறாங்களா? விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு பிள்ளையார். 2 கண்டிப்பாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பால் ஒரு 2 ரன். 3க்கு 12. சான்ஸ் ஃபார் அங்கேயும் ஃபீல்டர் போயிடுறாங்களா? பவுண்டரி போகுதான்னு பார்த்தா வரட்டி போய்கிட்டு இருக்காரு. அங்கே உண்மையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஒரு 2 ரன். ஸோ இப்போ 2 பாலுக்கு 10 ரன்னாக மாற்றிருக்காங்க. 2 பாலுக்கு 10 மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம். இந்த முறை சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா? கேட்சானு பார்த்தா போயிடுச்சுங்க. இங்கே 6 ஸ்லாட் வந்து தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம். மேட்ச் பாலை இங்கே அடிச்சிட்டாரு 6. கடைசி ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. கடைசி ஒரு பந்துக்கு 4 அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டிக் டிக் மூமெண்ட் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? 3வது ரனுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. இங்கே 1 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் வேற லெவலாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். ராஜா வேற லெவலான ஒரு வின். 1 ரன் வித்தியாசத்தில். தலைசக்தி பிரதேசத்திலிருந்து கார்த்திக் ஒரு மேட்ச் 54 அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் 34 அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் ஃப்ரம் கார்த்திக். இந்த மெடல் மாட்டிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட 4th ப்ரைஸ் விலாப்பட்டி. ஸோ சில மேட்சஸ் ரொம்ப திருளா போயிடுச்சு. மேட்சை சூப்பராக ஆடினாங்கன்னு சொல்லலாம். டோர்னமெண்ட்டில் 4th ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க. டோர்னமெண்டோட 3rd ப்ரைஸ் தலசக்தி பிரதர்ஸ். ஸோ அவங்களுக்கு மெடல் அணிவிச்சு கௌரவிக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சோட ஜீப்கஸ் அந்த டீமோட ஓனர் அப்படின்னே சொல்லலாம். சக்தி என்ன டோர்னமெண்டா 3rd ப்ரைஸ் தலசக்தி பிரதர்ஸ் மங்கனூர். எல்லா டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு டீம் தான் தலசக்தி பிரதர்ஸ். ஸோ இந்த டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி டோர்னமெண்ட்டில் 3rd ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கெனடி ஃப்ரம் சத்தியமங்கலம். இன்னைய டேவில் விளாப்பட்டிக்காக விளாண்டாரு. சூப்பராக ஆடி இருந்தார். ஒரு யங்ஸ்டர். ஒரு மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிளாக 40 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாரு. பவுலிங் எல்லா மேட்சுமே இம்ப்ரெசிவாக போட்டி கொடுத்துருந்தாரு. வாழ்த்துக்கள். அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. செமி மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் யூஜே பிரதர்ஸ்லேருந்து ஆகாஷ் வேற லெவலில் ஆடி கொடுத்துருந்தாரு. குரூஷியலான டயத்தில் சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு. அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கடைசி நேரத்தில் அவர் அடித்த 6 தான் செமியில் மேட்சை வின் பண்ணால் குரூஷியலாக அமைஞ்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் மகேஷ். பிராட் பாய்ஸுக்கு எல்லா மேட்சுமே எல்லா டோர்னமெண்ட்லையும் நல்லா போட்டு கொடுத்துருக்க பவுலர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மகேஷ் இந்த டோர்னமெண்ட்லையும் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. அனதர் பெஸ்ட் பிளேயர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே மகேஷ் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. இங்கே இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் ஃப்ரம் கீர்த்தி யூஜே பிரதர்ஸில் இருந்து எல்லா மேட்சுமே பவர் பிளேயில் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்தாரு. அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மேட்சும் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் யூஜே பிரதர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நல்ல டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டில் நல்ல டீமுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடி இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட சாம்பியன் ஆகியிருக்காங்க யூஜே பிரதர்ஸ். வாழ்த்துக்கள்.
பரிசில் 10,000 ரூபாய் வாரி வழங்கிய கந்தர்வக்கோட்டை என்ன போட்டா எடுத்துக்கிறேன் சார்பாக விராட் பாய்க்கின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டோர்னமெண்ட்ல வேற லெவலில் விளையாண்டாங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய டோர்னமெண்ட்ல ஆல்மோஸ்ட் சாம்பியன் அண்ட் ப்ரைஸை செக்யூர் பண்ற ஒன் ஆஃப் த மச் டிசர்வ் டீம் அப்படின்னு சொல்லலாம் விராட் பாய்ஸ். ஸோ அவங்களோட டோர்னமெண்ட்டே எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சின்ன சின்ன பசங்க கண்ணு கருத்துமாக சூப்பராக முடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்ட்டுக்கு செகண்ட் ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணவங்க முத்துக்குமார். ஸோ அவங்களுக்கு இங்கே பொன்னாடை போட்டி கௌரிக்கிறாங்க. அவங்கள வந்து எங்களுக்கு சுவிட்ச் பால் டீம் எல்லா டீமும் காலேஜ் டீம்ல ஆதரிச்சு எங்களுக்கு ஓபி பீரியட் கொடுத்து நாட வச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கூட்டி போயிருக்காரு. ஒரு நாள் அது அவருக்கும் பொன்னாடை போட்டுறாங்க. அடுத்து துருசிப்பட்டி சிவான விராட் பாய்ஸோட ஒரு பில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி விராட் பாய்ஸோட ஒரு பிளேயர் அந்த இந்த டோர்னமெண்ட்ல நிறைய வேலை பார்த்தாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு நாகராஜ். டோர்னமெண்டோட செகண்ட் பிரைஸ் இணைந்து வழங்கக்கூடிய மூர்த்தி கந்தையார் காடு வெட்டியார். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி விராட் பாய்ஸ் சார்பாக ஏவி சுரேஷ் அவருக்கு பொன்னாடை போட்டி வருகிறாங்க. நம்பி எங்களுக்காக இந்த இடத்தில் அடுத்த வருடம் இதே நாளில் இதே தேதியில் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு விளையாட வேண்டும் என்று கேட்டு அதே மாதிரி பிளேயர் மகேஷ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அவங்க அப்பா அவங்க தான் நிறைய ப்ரைஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரைஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். ஸோ பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறது கோல்டனான ஒரு விஷயம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இணைந்து வழங்கினாங்க. செகண்ட் ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணவங்க நிறைய யங்ஸ்டர்ஸை வளர்த்து விட்டுக்கிறதுக்கா உமேஷ் அவரும் ஒரு யங்ஸ்டர். அவரை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் 2 நாளும் வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம எங்களுக்கு 2 நாளுமே வீடியோ கவரேஜ் பண்ணி கொடுத்த ஆடுகளம் ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ இந்த கிரவுண்டுக்கு சப்போர்ட் பண்ண சிடி ராஜா அண்ணன் அண்ட் நாகராஜ் அண்ணன் 2 பேருக்கும் பொன்னாடை போட்டு கடமைப்பட்டிருக்காங்க. ராஜா அண்ணன் இந்த இடத்துல வல்லாதனால நாகராஜ் அண்ணன் மட்டும் போத்துறாங்க. வாழ்த்துக்கள்.